பொதுவாக வந்து நம்மளோட வண்டிக்கு வந்து சீட்டு கவர் டேமேஜ் ஆயிருந்துச்சு, இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சீட்டு தைக்கிறத கொடுத்து சரி பண்ணுவோம். இன்னொன்று பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெடிமேடு கவர் வாங்கி கட்டுவோம். ஸோ ரெடிமேடு கவர், இந்த மாதிரி ரெடிமேடு கவர் வாங்கி ரெண்டு பக்கத்தும் கட்டுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி இழுத்து டைட் பண்ணி கட்டுவோம். இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வாங்கி கட்டுவாங்க. இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கட்டும் போது வந்து ஒன்று கட்டாயிரும், இல்லை அப்படி வந்து லேசா ஓவர் டைட் பண்ணும்போது லேசா தான் கட்டுற மாதிரி வரும். கொஞ்ச நாள்ல இப்படி சைட்ல வந்து நெளிஞ்சுக்கிட்டு போயிடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து இந்த சைட்ல வர நாரை வந்து எடுத்துக்கும், லைஃப் வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஸோ நீங்க வந்து அந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட வண்டிக்கு வந்து சீட்டு கவர் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சு போயிருந்துச்சுன்னா ஸ்பாஞ்சு வேற மாத்திக்கலாம். இது இல்ல கவர் பட்டு மேல டேமேஜ் இருக்கு, இந்த மழை நேரத்துல நிறைய வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவர் போடாம விட்டீங்கன்னா உள்ள ஸ்பாஞ்சு போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டுங்க. ஸோ நீங்க ரெடிமேட் கவர் வாங்கி போடும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாப்லர் வச்சுக்கிட்டு பின் பண்றது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து இந்த வீடியோ ஏன் ஷேர் பண்றேன்னா மெக்கானிக் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும், வண்டி வச்சிருக்கவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரெடிமேட் கவர் வாங்கி கட்டாம நீங்களே வந்து மெக்கானிக் நண்பர்கள்ட்ட சொல்லி பின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பின் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 550 ரூபா 600 ரூபா தான் இருக்கு. பின்னு ஒரு 50 ரூபா 100 ரூபா வரும். இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு பின் பண்ணிக்கிட்டோம்னா அதாவது வந்து இந்த ரெடிமேட் கவருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி லைஃப் வரும். ஸோ இது எப்படி நான் பின் பண்றேன், எப்படி யூஸ் பண்ணிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது வந்து பழைய கவர் இருக்கும்போது அந்த பழைய கவருக்கு மேல வந்து புது கவர் போடக்கூடாது. ஸோ வந்து பழைய கவரை நம்ம வந்து எடுத்துருவோம். இந்த சைட்ல இருக்க பின் எல்லாத்தையுமே கலட்டிட்டு பழைய கவர் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் புது கவர் போடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பாஞ்சு போயிருச்சு, நம்ம இந்த ஸ்பாஞ்சு புதுசுதான் போட போறோம். ஸோ வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய சீட்டு ஒரே எடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்பாஞ்சு நம்ம மாற்ற போறோம் புதுசு. ஏன்னு கேட்டீங்கன்னா கவர் மாட்டா ஓட்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புது ஸ்பாஞ்சு நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு, புது ஸ்பாஞ்சு வாங்கியாச்சு, புது ரெடிமேட் கவரும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நச்சுன்னு பின் பண்றதா வேலை. நம்ம வந்து இந்த ரெண்டு இதையுமே கட்டியாச்சு. காமனா நம்ம வந்து இப்படி வந்து ரெடிமேட் கவர் வாங்கி இந்த மாதிரி கட்டுவோம். ஸோ இதே நம்ம வந்து இழுத்து கட்டிட்டு நச்சுன்னு இருக்கும் கவர் பார்க்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின் பண்றோம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து பழைய ஸ்பாஞ்சு இது பழைய சீட்டு கவரையும் தூக்கி போட்டாச்சு, புது ஸ்பாஞ்சு புது சீட்டு கவர் மாத்தியாச்சு. மாத்தி நல்ல சீட்டு கடையில போயிட்டு நம்ம ரெடிமேட் பர்மனண்டா தைக்கிற மாதிரி வந்து நம்ம ரெடிமேட் கவரை சூப்பரா நீட்டா பின் பண்ணி சைடு ஃபுல்லாமே பின் பண்ணி நச்சுன்னு ரெடி பண்ணியாச்சு. நல்ல லைஃப் வரும். ஸோ இதே மாதிரி வந்து உங்க வண்டிக்கும் ரெடிமேட் கவர் மாத்தினீங்கன்னா பின் பண்றது நல்லது, பின் பண்ணிக்கோங்க. நீங்க பின் இல்லாட்டி மெக்கானிக் நண்பர்களோட சொல்லி பின் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. நன்றி.